அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு திருக்கணிதப்படி சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. சுமார் 36 மாதங்கள் இருக்கும் இந்த சனி பகவான் 2017 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும் இந்த காலங்கள் மட்டும் சுமார் 425 நாட்கள் சனி வக்ரமடையுது. இந்த சனிப்பெயர்ச்சி 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சியோட காலத்திலே பார்த்திங்கன்னா 2 தடவை குரு பயிற்சியும் 2 முறை ராகுகேது பயிற்சியும் வருது. எனவே இந்த சனிப்பெயர்ச்சியில் மிகுந்த சிரமங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 36 மாதங்களும் நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. ராகுகேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரம். கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல்கள், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல பலன்களையும் தரக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும். நண்பர்களின் உதவியின் மூலம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு உயர்தல், உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குதல் என இந்த சிறப்பான பலன்களை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். தொழில் புரிபவர்களுக்கு இதுவரையில் இருந்த நெருக்கடி குறையும். மன உளைச்சல் நீங்கி புதிய பார்ட்னர் உருவாவதன் மூலமாகவும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதாரம் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குரு பயிற்சி வரையிலும் ஒரு புறம் பணவரவு இருப்பனும் மறுபுறம் செலவு இருந்து கொண்டே இருக்கும். சிலர் வாகன மாற்றங்களை செய்வார். வாகனம் மூலம் வருமானமும் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. சிலர் சொத்துக்கள் பிரிவினை மூலம் அவர்களுக்கு கிடைக்கும். சொத்துக்களின் மூலம் தனவரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி வக்ர நிவர்த்திக்கு பின்னர் மிகவும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நடக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரம் உயரும். வரன் தேடுபவர்களுக்கு வரன் அமைந்து வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் குடும்பத்தினருடன் ஆன்மீக பிரயாணம் மகிழ்ச்சியை தரும். மனைவி வழியில் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு, மனைவியின் பெயரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். வீட்டில் குழந்தைகள் பெரியவர்களின் உடல்நிலையில் சிறிது அக்கறை கொள்வது நல்லது. குறிப்பாக சனி வக்ர காலத்தில் வீட்டில் உள்ளவர்கள் அதிக பாதிப்படைய வாய்ப்புகள் உண்டு. பாதிப்புகள் குறைவதற்கு இறை வழிபாட்டை அதிகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. மூல நட்சத்திரம். உங்களுக்கு ஜென்மசனியின் காலம் ஆரம்பம். இதுவரையில் சனி பகவானால் பிரச்சனையை சந்திக்காத நீங்கள் இனிமேல்தான் வேலை பார்க்கும் இடத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மன உளைச்சல் அதிகமாகும். திருப்திகரமாக வேலை செய்தாலும் உங்களுடைய வேலையை மற்றவர்கள் குறை கூறக்கூடிய அமைப்பு உண்டு. மன உளைச்சல் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் அதிக நேரம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தொழில் செய்பவர்கள் தொழிலை விட்டுவிட நினைப்பது அல்லது தொழிலில் பண வரவு தடையினால் அதிக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. எனில் குரு வக்ரம் பெறும் பொழுது பிரச்சனைகள் உங்களுடைய கட்டுக்குள் வரும். நல்ல நிலைமை ஏற்படும். தொழிலில் முன்னேற்றமான காலமாக அது உருவாகும். ராகு கேது பயிற்சிக்கு பின் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி மன உளைச்சல் நீங்கி முன்னேற்றம் அடைவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பங்குச்சந்தையில் உங்களுடைய பணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இரும்பு, பெயிண்ட்டு, ஜவுளி மற்றும் சிமெண்ட், பிளாஸ்டிக் வியாபாரிகள் அளவான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்கள் உறவினர்களின் வருகையால் உங்களது பணப்புழக்கம் செலவு கூடும். கணவன் மனைவிக்குள் உறவு இனிமையாக இருக்கும். தடை பற்றியிருந்த உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் மதிப்பு கூடும். சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டிலுள்ள பெரியவர்களின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தவும். ஆன்மீக பிரயாணம், இறை வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும்.
வேலை பார்க்கும் இருக்கும் இடத்தில் ஏற்படும் மன நெருக்கடி மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாம் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சிக்கு பின்னர் நல்ல நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக உருவாகும். போராடம். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஜென்மசனி ஆரம்பம். நல்ல பலன்களும் எதிர்மறையான பலன்களும் மாறி மாறியே நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத கெட்ட பெயர் வாங்க நேரிடும். வேலை பார்க்கும் இடத்தில் பெண்கள் மூலமாகவும் பிரச்சனை வரலாம். தொழில் செய்யும் இடத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகள் பெண்களால் அல்லது சொத்துக்களால் உருவாகலாம். தொழிலில் பணப்புழக்கம் இருப்பினும் அளவுக்கு அதிகமாக தேவையற்ற செலவுகளும் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது போகும். சிலர் பணத்தால் மிக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலர் கடன்களை வாங்கி செலவு செய்ய நேரும். தொழிலில் ஏற்பட்டுள்ள போட்டி அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வருமானம் வந்தும் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடியதால் மன உளைச்சல் அதிகரிக்கும். பெண்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் வேலை பார்க்கவும். பணம் அல்லது நகை தொலைந்து போக வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு மன உளைச்சலை தரலாம். ஃபோன் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ சில மன வருத்தங்கள் உருவாகலாம். எனவே தாங்கள் கவனமுடன் இருப்பது நல்லது. குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி பெறும். கல்வி நிம்மதியை தரும். பெரியவர்களின் உடல்நிலையில் கவனம் தேவை. சிலர் வாகனம் வாங்குவதற்காகவோ இல்லை வீடு கட்டுவதற்காகவோ வீடு வாங்குவதற்காகவோ நகையை அடகு வைத்து அல்லது வங்கியின் மூலம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வீட்டில் சுப செலவு ஏற்படும். வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். மிகவும் படிப்படியாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் மன நிம்மதியையும் கவனமுடன் இருந்து சிக்கனமாக செலவு செய்தால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் குடும்பத்தில் அனைவரையும் மகிழ்வுடன் இருக்க வழி செய்யும். அம்மன் கோயில் வழிபாடும் காகத்திற்கு உணவருந்தி வருவதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய பரிகாரமாக அமையும். நல்ல பலன்களை தரும். உத்திராடம். தனுசு ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரத்திற்கு ஜென்ம சனியும் மகரத்தில் உள்ள உத்திராட நட்சத்திரத்திற்கு 7.5 சனியின் காலமும் ஆரம்பமாகும். தனுசு ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் ஏற்படும் ராகு கேது பயிற்சிக்கு பின்னரே மன நிம்மதி அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மருத்துவ செலவு அதிகரிப்பது, வீட்டில் உள்ளவர்களின் உடல்நிலை கவலை கொள்ள வைப்பது, வேலை பார்க்கும் இடத்தில் மன உளைச்சல், தொழில் புரிபவர்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது என அனைத்தும் மாற்றமடையும். உங்களுடைய செலவு அதிகரிக்கும். சேமிப்பு குறைந்து கொண்டே வரும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறாமல் தள்ளி போகக்கூடிய காலமாக இருக்கும். இவ்வாறு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நிவர்த்தியடையும். உறவினர்கள் வழியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சில காலம் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போவே ஆரம்பிக்காமல் தள்ளி போடுவது சிறப்பு. இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின்னர் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சனி பகவான் மிகவும் சிறப்பான தனவரவையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். மகர ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான காலமாகும். 8ஆம் இடத்தில் இருக்கும் ராகுகேது பயிற்சிக்கு பின்னர் ராகுவின் பயிற்சிக்கு பின்னர் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்லவும். கால் பாதங்களில் நரம்பு சம்பந்தமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தனவரவில் தடை ஏற்பட்டு பின்னர் நீங்கும். பண வரவில் நெருக்கடி ஏற்பட்டு நிவர்த்தி அடையும் வரை பொறுமையுடன் இருப்பது நல்லது. சிலர் வீடு மாற்றம் அல்லது தொழிலுக்காக இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தேவையில்லாத சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலையிலும் உங்கள் உடல்நிலையும் கவனம் தேவை. மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. கடந்த வருடங்களில் ஏற்பட்ட மருத்துவ செலவு குறையும். பணப்புழக்கம் சிறிது சிறிதாக அதிகரிக்கும். தொழிலில் முன்னேற்றம் கூடும். சேமிப்பு கையிருப்பு கூடும். வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தந்தையினுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. சிலருக்கு அரசியலில் வாய்ப்புகள் தேடி வரும்.
அரசு வேலை கிடைக்கும். வெளிநாட்டிற்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உருவாகும். விநாயகர் வழிபாடு மூலம் தனுசு ராசியில் உள்ள உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகளை குறைப்பதற்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் அதிக சிரமங்களை ஏற்படுத்துவ ஜாதகர் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.